உங்களுக்கு தெரியும் அந்த அறகலை போராட்டத்திற்கு பெருமளவுக்கு நிதி வந்தது, உணவு வந்தது, எல்லா வசதிகளும் செய்யப்பட்டது, இராணுவம் தளபதிகள் எல்லாம் செயற்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எல்லாம் இருந்தது. அதுக்கு பின்னாலே பெரிய நாடுகள் இருந்ததுன்னா உண்மை. ஆனால் நான் திரும்பவும் சொல்கிறேன், மக்களை காலிமுகத்திடலுக்கு கொண்டு வந்த காரணிகள் வந்து அது அரசாங்கத்தின் சார்பில் தான் வந்தது. அந்த காரணிகள் இல்லாமல் இருந்திருந்தால் நாட்டில் எரிபொருள் பற்றாக்குறை இல்லை, மின்வெட்டு இல்லை, எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருந்தால் அப்படி ஒரு போராட்டத்தை செய்திருக்கலாமாண்டா இல்லை என்றால் எனக்கு தோன்றுகின்றது. அவ இப்பொழுது பொருளாதாரம் நான் சொன்னது போல $6 பில்லியன் இருக்கின்றது. நீங்கள் சொல்லும்போது போல செயற்கையாக சொன்னால் பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு ஏற்படுத்த வேண்டும், நாட்டில் மின்சாரம் மிகப்பெரிய அளவில் தடப்பட வேண்டும். அதெல்லாம் எப்படி செய்வது என்ற அரசாங்கம் அவ்வாறு என்றால் எல்லாத்தையும் கைகழுவி விடுமா, பார்த்து கொண்டிருக்குமா என்றதெல்லாம் சிக்கலுக்குரிய கேள்விகள். ஆகவே இதை இலகுவாக வெளிநாடுகளில் இருந்து செய்யலாமா? உதாரணமாக சொல்ல போனால் பங்களாதேஷில் ஷேக் ஹசீனா ஏன் விரட்டி அடிக்கப்பட்டார் என்று சொன்னால், அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த குடும்பங்களுடைய சந்ததிக்கு 30% இடஒதுக்கீடு அவ கொடுத்தா. அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட சந்ததியினருக்கு வேலைவாய்ப்பில் 30%, அந்த ஒரு புள்ளி தான் பங்களாதேஷில் பங்களாதேஷில் மிகப்பெரிய போராட்டத்துக்கு வழிவகுத்தது. ஆகவே ஒவ்வொரு நாட்டிலேயும் ஒரு போராட்டத்துக்கு ஒரு மைய புள்ளி தேவைப்படுகின்றது. அந்த மைய புள்ளி கிடைக்கும் போது தான் போராட்ட சூழல் உருவாகும். அவ்வாறான சூழ்நிலை இலங்கையில் வருமா? அது வெளிநாடுகளால் உருவாக்கலுமான்னு சொன்னால் திடீரென வெளிநாட்டிலிருந்து உருவாகல. அதுக்குரிய காரணம் உள்நாட்டிலிருந்து வர வேணும். வெளிநாட்டுகள் அதை பயன்படுத்திக் கொள்ளும் நிச்சயமாக.